நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபிட் டு ஃப்ளை சர்டிஃபிகேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஒரு ஏர்லைன்ஸ்க்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். சில ஏர்லைன்ஸ் வந்து 34 வீக்ஸ் வரைக்குமே அக்செப்ட் பண்ணுவாங்க. 28 வீக்ஸ் அதை 32 வீக்ஸ் அதுக்குள்ளே தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஏர்லைன். ஸோ நான் வந்து 28 வீக்ஸ் I already got a certificate, fit to fly certificate from a private hospital as well as from Ahmed. ரெண்டு ஹாஸ்பிட்டல்லுமே நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன். பட் சர்ப்ரைசிங் திங் என்னன்னா, நான் அங்கே போன பிறகு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் எனக்கு தெரிய வந்துச்சு, கல்ஃப் ஏர்லைனுக்கு வந்து நம்ம கல்ஃப்ல அந்த ஏர்லைன்ஸ் மூலயமா நம்ம வந்து ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோம். அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் மட்டும்தான் வேலிடா இருக்கும். 3rd trimester டிராவல் பண்றீங்கன்னா ப்ளீஸ் இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, 28 வீக்ஸ்க்கு அப்புறம் டிராவல் பண்றீங்கன்னா ப்ளீஸ் செக் வித் ஏர்லைன் என்ன அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு. நீ தானே வச்சு தந்த என்ன ஏமாத்தீங்களா ரெண்டு பேரும்? ரெண்ட் கார் சர்வீஸ் போகலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திருந்தோம். நாங்கள் அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வந்து ஆல்ரெடி கத்தார்லேயே அப்ளை பண்ணி எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் வாங்கிட்டோம். நிறைய பேர் அங்கே சின்ன கார் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பிகாஸ் அங்கே இருக்கிற பார்க்கிங் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு வந்து குழந்தை இருக்கு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸான கார் தேவைப்பட்டுச்சு. ஸோ எஸ்யூவி அந்த மாதிரி தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தது வந்து சின்ன காரு, அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ். பட் அங்கே கார் சீட் கிடையாது, செகண்ட் டிரைவருக்குலாம் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். ஈரோப் காரோட இதில் போய் செக் பண்ணி பார்த்தோம். அவங்க எங்களுக்கு வந்து ஒரு நாமினலான பிரைஸ்ல எஸ்யூவி கார் வந்து வோல்க்ஸ்வாகன்ல கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் வந்து எங்களுக்கு வந்து சைல்ட் சீட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹேண்ட் டிரைவர் வந்து எங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ரோட் சைடு அசிஸ்டன்ட், எங்கேயாவது ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க உடனே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ரோட் சைடு அசிஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம் நாங்கள் காருக்கு, சேஃபர் சைடுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காரை வந்து ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் காரை வந்து ட்ராப் ஆஃப் வந்து நாங்கள் ஜெர்மனிக்குள்ளேயே இருக்க ரயில்வே ஸ்டேஷனில் விடுற மாதிரி தான் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 3000 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஓட்ட முடியும், அது மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். பிகாஸ் மற்ற சர்வீஸ்ல அன்லிமிட்டட்னு கொடுத்துருக்காங்க, பட் கார் ஒன்றும் நீட்டாக இல்லை. அந்த வந்து நமக்கு அவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்டே இல்லை. நாங்கள் தெரிஞ்ச அத்தனை கண்ட்ரி சுற்றியுமே எங்களுக்கு 3000 அளவுக்குலாம் கவர் ஆகலை. இட்ஸ் வெரி வர்ஸ்ட் கண்டிஷன் 3000 கிலோமீட்டர்லாம் போகிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னா, நாங்கள் டோட்டலாக 10 டேஸ்க்கு எடுத்துருந்தோம். 1361 ஈரோஸ், தட் மீன்ஸ் கத்தாரி ரியாலில் வந்து 6000 ரியால் நியர்பை. கார் ரெண்டில் எடுக்கும் போதே நம்ம தெளிவாக கொடுக்கணும் எங்கே நம்ம ட்ராப் ஆஃப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. சீக்கிரம் போ, ஸ்டெப்ஸ் ஏறணும், ஓடிடா. கம் லெட்ஸ் கோ. இது ஸ்னோ மேலே விழுது, ஸ்னோ ஃபாலிங். Do you like this place? Yes. This is our hotel, Wyndham Hotel, which is very 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 affordable in Munich. பிகாஸ் நாங்கள் பார்த்த எல்லா ஹோட்டல்ஸை விட நான் இப்போவும் என்ன கேட்டிங்கன்னா அங்கே நிறைய இடத்துல ஸ்டே பண்ணுவோம், பட் இந்த ஹோட்டல் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பிரிட்டி பாய்ஸ். இட்ஸ் மீ கனி. இன்றைக்கான விலாக் என்னென்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். என் ஃபேஸில் ரொம்ப டல்லாக இருக்கும், அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து இந்த டெஸ்டினேஷன் வந்து என்னோடய ட்ரீம் பிளேஸ்லேயும் சொல்லலாம். நாங்கள் வந்து இப்போ ஜெர்மனியில் இருக்கோம். ரொம்ப நாளாக கனவு கண்டு யூரோப் ட்ரிப் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். பயங்கர குளிர். இதுக்கு மேலே விலாக் எடுத்த மாதிரி தான். இதனால தான் என்னோட கண்டினியூட்டி வந்து சுத்தமாக பண்ண முடியல. ஓகே, அண்ட் வந்து ரைட் நவ் ஐம் 8 months ப்ரெக்னென்ட். ஸோ அதனால் என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. வாங்க இன்னைக்கு விலாகில் என்னெல்லாம் பார்க்கலாம். நாங்கள் எங்கே போகிறோம், நாங்கள் ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். இங்கே ஜெர்மனியில் வந்து என்னென்னா கிறிஸ்மஸ்னால் வந்து கம்ப்ளீட்டாக லீவ் விட்டுருவாங்க. பட் இன்னைக்கு வந்து 24th ஹாஃப் டே மட்டும் இங்கே முனிச்சில் மட்டும் ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ். ஸோ இப்போ நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி பெரேட்லாம் முடிஞ்சிருக்கோம், நாங்கள் வந்து லேட் ஆகிடுச்சு. ஏன் பெஸ்ட்ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், தே ஹேவ் அ பார்க்கிங். கிறிஸ்மஸ் டைமில் நிறைய இடம் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ ஹோட்டலுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால நாங்கள் அங்கேயே கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் தென் நாங்கள் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடட் எங்கள் பேக்கேஜில். ப்ரைஸிங் மட்டும் நான் வந்து கீழே டிஸ்பிளேல போடுறேன், பிகாஸ் எனக்கு மறந்து போச்சு. விச் இஸ் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸிங் ஃபார் 5 days சம்திங். அண்ட் வந்து ஒன் மோர் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ரூம்குள்ளேயே வந்து ஒரு மினி கிச்சன் இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு. ஓவனும் இருந்துச்சு, சின்னதாக ஒரு செட்டப். ஸோ பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. பட் அதில்
சின்ன ரூம்ஸை வந்து வயசுலயா? யாராவது குக் பண்ணாங்கன்னா அந்த ஸ்மோக் போய் ஃபயர் அலர்ட் ஆரம்பிச்சிடும். 2 டைம்ஸ் அது மாதிரி ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வாட்டி அலர்ட் ஆச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் என் கூட இல்லை, நானும் குழந்தையும் தான் இருக்கோம். நாங்கள் வெளியே வந்து நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொருத்தவங்க எட்டி பார்த்துனாங்க. அப்புறம் பக்கத்து ரூம் வந்து ஒருத்தர் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக், நாங்கள் தான் குக் பண்ணோம், டோன்ட் பேனிக் அப்படின்லாம் சொல்லி ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி எங்களை உள்ள அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னு நினைக்கிறேன், அப்பவும் பாத்தீங்கன்னா இந்த அலர்ட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே அன்னைக்குன்னு பார்த்தா ரூம் ஃபுல்லா இருந்துச்சு, எல்லா ரூம்ஸும். எல்லாரும் வெளியே வந்துட்டு எல்லாரும் தப்ப தப்பன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு பக்கத்து ரூமை பார்த்தோம். அவங்க வந்து நாங்க குக் பண்ணலன்னு சொல்லி அவங்களும் ஓட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்களும் ஸ்லிப்பர் போட்டு கீழே இறங்கி போயிட்டே இருக்கோம். அப்புறமா தான் தெரியுது வேற ஒரு ரூம்ல ஒருத்தர் குக் பண்ணாரு அந்த ரோல அப்படின்றது. முனிக்ல மட்டும்தான் கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து 24th அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. மற்ற எல்லா பிளேஸ்லயும் வந்து 23rd 22nd க்ளோஸ் ஆயிடும். அதனால நாங்க வந்து முனிக் ஏர்போர்ட்டை சூஸ் பண்ணி போய் லேண்ட் ஆன உடனே ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு 2 o'clock வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. உடனே நம்ம வந்து அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் போகணும் அப்படின்றது தான் எய்ம். ஸோ நாங்க அதையும் எக்ஸிக்யூட் பண்ணி கிளம்பியாச்சு. போய் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். போன பிறகுதான் ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. அன்னைக்கு ஸ்னோஃபால். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோஃபால் என்னோட கிட்டுக்கு. அவ வந்து டோட்லர். அவ நாங்க ஆல்ரெடி ஒரு ஒரு 2 வாட்டி ஸ்னோவுக்கு போயிருக்கோம். பட் ஆனா இந்த அளவுக்கு குளிர் இருந்ததில்ல. இங்க பயங்கர ஃப்ரீசிங் கோல்டு, ஸ்னோஃபால் ஆகுது, அது மாதிரி மழை பெய்யுற மாதிரி அடிக்குது. அவனால அதை மேனேஜ் பண்ண முடியல. நாங்க இறங்கின உடனே பாத்தீங்கன்னா அவ ரொம்ப ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிட்டு, அவளுக்கு அதனால அன்கம்ஃபர்டபுள் ஆயிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஸோ இட்ஸ் லைக் மாரி சொதப்பல்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த நான் எங்களுக்கு புரிஞ்சது என்னன்னா, நாங்க டிராவல்லாம் பண்ணதுனால அவ டயர்டா இருக்கான்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் அவளை காம் டவுன் பண்ண வந்து நாங்க சாப்பிட வச்சோம். சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆன பிறகு நாங்க கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம், விச் வாஸ் அமேசிங். வாவ், இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இந்த பிளேஸே சூப்பரா இருக்கு. ஆனா நாங்க ரொம்ப லேட்டா வந்துட்டோம். அண்ட் தென் எங்களுக்கு வந்து எப்படின்னா சீக்கிரமா க்ளோஸ் ஆயிடுச்சு, ஸ்னோஃபால் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு டிசாஸ்டராகவே இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆச்சு. பட் நாங்க வந்து எவ்வளோ டிசாஸ்டரா இருந்தாலும் ரிட்டர்ன் ரூமுக்கு வந்தோடனே ஒரு ஃபேமிலியோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்த்தீங்க, தட் வாஸ் ரியலி அமேசிங். அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஃபேமிலி பாண்டிங்கிறது எங்களுக்கு அங்கே ரொம்ப அமேசிங்காக அமைஞ்சிச்சுன்னு நான் சொல்லலாம். ரூமுக்கு வந்தோடனே பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமாக நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட ஓன் வேர்ல்டில் நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்.